சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வாழ்நாளில் எல்லாருமே ஒரு தடவையாவது குறைஞ்சது பண்ணியிருந்திருப்போம். கண்டிப்பாக இது பண்ணாத ஆட்களே இருக்க முடியாது, பிறந்திருக்கவும் மாட்டாங்க, இதுக்கப்புறம் பிறக்கவும் மாட்டாங்க. யாராக இருந்தாலும் அவங்க வாழ்நாளில் ஒரு வாட்டி இதை கண்டிப்பாக மினிமம், நான் சொல்கிறேன் மினிமம் ஒரு வாட்டி பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது 18+ வீடியோ கிடையாது. சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது என்ன எழுதியிருக்கேன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதை நான் எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னா, காற்றில் காற்றை கரையும் போது காற்றில் நான் அனுப்பிய முத்தங்கள் மட்டும் காயாது உன் கன்னம் சேர என் காதலை உரையாய் இட்டேன் அது உன்னை சேரும் வரை உயிரோடு இருக்க. இது என்னது அப்படின்னா, சரி சும்மா அப்படியே லைன் பை லைனாக நான் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, காற்றில் காற்றே கரையும் போது, இது கொஞ்சம் பொயட்டிக்காக இருக்குல்ல, என்ன சொல்கிறது, அதான் காற்றில் காற்றே கரையும் போது, காற்றுல காற்று கூட கரைஞ்சிரும். அப்போ வந்து உனக்கு நான் அனுப்பிச்ச முத்தம் மட்டும் எப்படி காயாமல் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃப்ளையிங் கிஸ், அதுக்காக எழுதுனது. அதை காற்றில் காற்றை கரையும் போது காற்றில் நான் அனுப்பிய முத்தங்கள் மட்டும் காயாது உன் கன்னம் சேர. அதாவது நான் உனக்கு வந்து நான் இருக்க இடத்துலேருந்து உனக்கு நான் ஃப்ளையிங் கிஸ் அனுப்பிச்சிருக்கேன். அப்போது காற்றுல காற்றே கரைஞ்சிரும், என் ஃப்ளையிங் கிஸ் மட்டும் கரையாதா என்ன? அப்படி கரையாமல் இருக்கணும் அப்படின்னா என் காதலை உரையாய் இட்டேன் அது உன்னை சேரும் வரை உயிரோடு இருக்க. இப்போ அதுதான் கொஞ்சம் பொயட்டிக்காக இருக்குல்ல, எனக்கு எழுதும்போது நல்லா இருந்தது. நான் இங்கேருந்து உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஒரு ஃப்ளையிங் கிஸ், அது காயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோடய காதலையே நான் அதுக்கு வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு இங்கேருந்து நான் உனக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் அமைச்சிருக்கேன், நான் வந்து சேரும்போது அதை பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு 2-3 லைன். இந்த ஃப்ளையிங் கிஸ் கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் யாருக்காவது அனுப்பணும்னு நினைக்கிறீங்க ஃப்ளையிங் கிஸ் அப்படின்னா, இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு போய் சேர்ந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.